ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த சிம்பிளான ரெசிபி நம்ம பண்ணுறப்பவே நம்மளுக்கு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க, வயசானவங்க அப்படின்னு எந்த ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் இப்போயுமே நம்ம பார்த்த உடனே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு டெம்ப்ட் ஆகுறது ஒரே ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக மாங்காவாக தான் இருக்கும். எவ்வளோ வயசானவங்களுக்குமே மாங்காய் வந்து அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு மாங்காய் வச்சு ஒரு டக்கர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி சிம்பிள்னால அதோட இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, நமக்கு தேவையான அளவு மாங்காய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து மஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் கன்ஃபார்மாக சேர்க்கணும். மற்ற எதுவுமே கிடையாது. இது எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு ஒன்றா சேர்த்து சும்மா எல்லாமே இப்படி கலக்கிற மாதிரி 2 தடவை ஷேக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அடடா, அதை விட ஒரு டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு இப்படி தெரியும், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து உணர்வீங்க. இதை கண்டிப்பாக நம்ம வெறுமனையாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், இந்த மாதிரி மித்த எந்த சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி சாம்பார் சாதம். சாம்பார் சாதத்து கூட நல்லாயிருக்கும். சாம்பார் குழம்பா சாம்பார் வச்சு சாப்பிட்டாலோ இல்லை சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டாலோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸை என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு என்னோடய பழைய மெமரிஸ் ஞாபகம் வருது. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே ஒரு டைம் பாஸ் மாதிரி, இப்போ எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி, அப்போம்லாம் நாங்கள் எல்லாருமே ஒரு டைம் பாஸ்க்காக இது பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பார்க்குறப்ப கூட திரும்பியும் ஒருக்கு செஞ்சு சாப்பிட்லாம் போல தான் இருக்குது. இந்த ரெசிப்பியில் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் மாற்றிடாதீங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வரும். அதனால் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கூட அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.